கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை வந்து முத நாளே நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்கலாம். மட்டன் சாப்பிட்டீங்கன்னா மட்டன் உடம்புக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த அந்த கேன்சர் செல்களுக்கு வந்து உணவு கிடைக்காது, அது இறந்து போயிடும், படிப்படியாக குறைஞ்சி போயிடும். கேன்சர் செல்களை அழிப்பதற்கான உத்தி என்ன, அவங்களே செய்யக்கூடிய உத்தி என்ன? அந்த கேன்சர் செல்லாம் டான்ஸ் ஆடுமா, ஓகே நம்மளுக்கு சாப்பாடு வந்துருச்சு சொல்லிட்டு. அப்போ அந்த கேன்சர் செல்லை ஒழிக்கணும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம அந்த பேஷண்ட் என்ன பண்ணக்கூடாது, கார்போஹைட்ரேட் எடுத்துடக்கூடாது. இல்லை 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் 2nd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்னு இருக்குது. இந்த 4th ஸ்டேஜ் ரொம்ப அட்வான்ஸ்டு மோசமான கண்டிஷன். ஸோ இதை கொண்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். சார், ஆல்ரெடி நம்ம சேனலில் கேன்சரை பற்றி பதிவு போட்டிருக்கோம். அதில் கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் இன்னும் வந்து கேன்சரை பற்றி நிறைய புரிதல் இல்லாமல் இருக்காங்க. அதனால் அதுக்கு ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கேன்சரை பற்றி தான் சார் பேசலாம். முதல்ல யோகம் சேனலுக்கும் எல்லாம் உள்ள இறைவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம அந்த சேனல் நம்ம கேன்சரை பற்றி போட்டதை பார்த்துட்டு 4 பேஷண்ட்டு 4 + 1 5 பேஷண்ட்டு வந்து 4 பேஷண்ட் நேரடியாக வந்திருக்காங்க. ஒரு பேஷண்ட் வந்து அங்கே இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, வர முடியாத சூழ்நிலை. அவங்களுக்கு சில கவுன்சிலிங், சில சாப்பாட்டு முறைகள்லாம் பண்ணி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நம்ம வந்து அவங்கள வந்து அது எதுவுமே, அதாவது எந்த இதுவுமே கிடையாது, அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுமாதிரி வந்து அவங்களால வருமா, திரும்பி வந்துடுவோமா, திருப்பி உயிர் பிழைப்போமா, அந்த வலி போகுமா, வேதனை போகுமான்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த வலியை போக்கி, வேதனையை போக்கி, தன்னம்பிக்கையை உருவாக்கி அவங்களுக்கு வந்து பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்குது. அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த புகழ் யாருக்கு சேரும்னு சொன்னால் யோகம் சேனலுக்கு தான் சேரும். இந்த வாய்ப்பை கொடுத்தது நீங்கள். ஒன்றும் எல்லாம் உள்ள இறைவனுக்கு வந்து அது சேரும். இறைவனுக்கு நம்மளுக்கு இப்படியான செயல்களை செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் என்பது மிகப்பெரிய விஷயம். ஸோ இதில் இந்த கேன்சர், நான் போனதிலே சொன்னது மாதிரி, இந்த கேன்சர் செல்களை அழிப்பதற்கான உத்தி என்ன, அவங்களே செய்யக்கூடிய உத்தி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த கேன்சர் செல்லுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ். அதுதான் கார்போஹைட்ரேட் தான் பிடிக்கும். அந்த கார்போஹைட்ரேட் உள்ளே போணுச்சுன்னா அந்த கேன்சர் செல்லாம் டான்ஸ் ஆடுமா, ஓகே நம்மளுக்கு சாப்பாடு வந்துருச்சு சொல்லிட்டு. அப்போ அந்த கேன்சர் செல்லை ஒழிக்கணும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம அந்த பேஷண்ட் என்ன பண்ணக்கூடாது, கார்போஹைட்ரேட் எடுத்துடக்கூடாது, குளுக்கோஸ் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கூடாது. அப்போ என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னு கொஸ்டின் வரும். அதில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால், நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், ரைஸ் சாப்பிட்டு தான் ஆகணும், இட்லி சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலை வந்துட்டு சொன்னால், கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை வந்து முத நாளே நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்கலாம். கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்கலாம். 1 2 அதை அரைச்சி, நல்லா அரைச்சி தோசை இட்லியை கூட தோசையாக ஊற்றி அவங்களுக்கு வறுத்து கொடுக்கலாம். அதோட தேங்காய் சட்னி சேர்த்துக்கணும், தக்காளி சட்னி சேர்த்துக்கணும். அதில் மிக முக்கியமானது வந்து, இப்போ தேங்காய் சேர்க்கக்கூடாது கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு நம்மளை பயமுறுத்திருக்கோங்க. தேங்காய் வந்து பெஸ்ட்டு உணவு. தேங்காய் ஏன் பெஸ்ட்டு உணவு சொன்னால், அதில் வந்து சோடியம் மோனோலாரிக் ஆசிட் இருக்குது. அது எதில் ஆல்டர்னேட்டிவ் எதில் இருக்குன்னு சொன்னால் தாய்ப்பாலில் இருக்குது. தாய்ப்பாலில் இருக்கு, நான் தேங்காயில் இருக்குது. ஓகேயா? அப்போ தேங்காய் சாப்பிட்றப்ப வந்து நல்லா போகும். அதில் வந்து அப்பன்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அவருக்கு கேன்சர் வந்து, அவர் இந்த தேங்காயே சாப்பிட்டு, தேங்காய் மட்டுமே உணவாக எடுத்துக்கிட்டு, அவர் இந்த கார்போஹைட்ரேட் தவிர்த்து தேங்காய் உணவை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வெளில வந்து புக்கே எழுதியிருக்காரு. இப்போ அதனால் வந்து நீங்கள் அந்த உணவு முறை மிக 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 முக்கியமானது. கார்போஹைட்ரேட்டை வந்து சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட வந்துச்சுன்னா கருப்பு கவுனி அரிசி கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறங்க. அடுத்து இன்னொன்று கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியில் வந்து சமைச்சிட்டு அதில் அன்னப்பால் கஞ்சின்னு சொல்லுவாங்க. அன்னப்பால் கஞ்சி என்று சொல்லுவாங்க. இந்த அன்னப்பால் கஞ்சின்னு சொன்னால் அதில் வந்து வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம் லைட்டாக வறுத்துட்டு அதை போட்டுக்கணும். அடுத்து வந்து தேங்காய் திருவிட்டு அதை போட்டுக்கணும். அதை நல்லா பூக்க வேக வச்சு, மல்லிகைப்பூ மாதிரி வேக வச்சு அதை குடிச்சிங்கன்னா அது ஒரு உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதையும் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும், இதையும் குறைவாக தான் எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிறணும். இந்த உணவு முறையை வந்து நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியது தான். நான்வெஜ் சாப்பிட்றவங்க பார்த்தா நிறைய மட்டன், நிறைய சிக்கன், நிறைய ஃபிஷ்ஷு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மட்டன் சாப்பிடுங்க, ஆனால் இதையும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். எதை அரிசியும் இதையும் சேர்த்து சாப்பிடுங்க. மட்டன் மட்டும் சாப்பிடுங்க. மட்டன் சாப்பிட்டீங்கன்னா மட்டன் உடம்புக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. ஆனால்
உங்களுக்கு வந்து இந்த அந்த கேன்சர் செல்களுக்கு வந்து உணவு கிடைக்காது, அது இறந்து போயிடும், படிப்படியாக குறைஞ்சி போயிடும். ஸோ அது இல்லாமல் நாங்கள் நேரடியாக வரையில் பார்த்தா அவங்கள நாடி பரிசோதனை செய்து அந்த நாடி பரிசோதனை அடிப்படையில் வந்து அவங்களுக்கு டச்சு ஹீலிங் பண்ணுறோம். டச்சு ஹீலிங் பண்ணுறப்ப அப்படியே படிப்படி ஒவ்வொரு நாளும் அப்படியே அந்த செல்கள் அழிஞ்சிட்டு வந்து ஆரோக்கியம் பெறுகிறார்கள். அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஒரு வெளியே இல்லாதவங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பேச வச்சாங்க அந்த பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியாமல் வந்தாங்க. ஒரு 4 நாளில் நான் 6ஆவது நாள் தான் இன்றைக்கி சிட்டிங். அவர் நேற்று நைட் சொல்லிக்கிட்டு இருக்காராம், நான் வந்துட்டு சாருடைய ஃபோட்டோ வாங்கி கொண்டு வச்சு வீட்டில் வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ வந்து அந்த வேதனையை வலியை போக்குவர்கள் தான் அவர்களுடைய பார்வைக்கு இறைவனாக தெரிகிறார்கள். இப்போ இறைவன் நேரடியாக நிறைய செய்ய மாட்டாங்க. நம்ம மாதிரியான ஆட்கள் மூலமாக, இப்போ ஏகம் சேனல் பாட்சா மூலமாக, ஏகம் சேனலுடைய நிருபன் மூலமாக அல்லது மூலமாகத்தான் இறைவன் வந்து இந்த மாதிரியான செயல்களை செஞ்சு நீங்கள் உலக இந்த மக்களை காப்பாற்றுங்க, அவங்களை வலியும் வேதனையும் போக்குங்க என்று சொல்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நம்ம இந்தியா சொன்னது மாதிரி இந்த கேரட் ஜூஸ், கேரட்டில் வந்து மோரை போட்டு கலந்து குடிச்சிக்கணும். இது வந்து இந்த கேரட் ஜூஸில் என்ன பீட்டா கரோட்டின் இருக்குது. அந்த பீட்டா கரோட்டின் கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றல முடியாது. அதை நல்லா சீவிட்டு அதை நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு மோர் கலந்து அவங்க குடிக்கணும். முட்டை வந்துட்டு 3 முட்டை 4 முட்டை அவங்க சாப்பிட்ணும். அதில் பெப்பர் போட்டு சாப்பிடலாம், பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு சாப்பிட்லாம். இதில் வந்து முட்டை பெரும்பாலும் வெண்கரு மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், மஞ்சக்கரு மட்டும் சாப்பிடுங்க. மஞ்சக்கரு வெள்ளைக்கரு வேஸ்ட்டு, சத்தே இல்லாத ஒன்றையாக சாப்பிட்றோம். இதில் சாப்பிடுங்க நல்லது. அதெல்லாம் முட்டையை வந்து வேக வச்சு நல்லா சாப்பிட்றது நல்லது. ஆம்லெட் வந்து டபுள் ஆம்லெட் வந்து 4 முட்டை உடைச்சிட்டு அதில் வந்து வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியும் போட சின்ன பீஸாக போடலாம். போட்டுட்டு நீங்கள் அதை வந்து நல்லா சுட்டு அதை வந்து ஆம்லெட்டை வந்து சாப்பிட்லாம். ஒரு உணவாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு அதே சாப்பிட்டு போராடிச்சு போயிடும் இல்லையா, அதனால சொல்கிறேன். இது மாதிரி டிஃப்ரெண்ட் உணவாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து முட்டையில் வந்து பொரிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு பொரித்து இது பண்ணிக்கலாம். அது மாதிரி சிக்கன் வந்து பெரும்பாலும் கெடுதல்னு சொல்லுவாங்க. இப்போ கம்பேர் வித் த ரைஸ், அரிசியை கம்பேர் பண்ணுறப்ப ஒன்றும் கெடுதல் கிடையாது, பரவாயில்ல. ஏன் நான் தஞ்சாவூரில் பிறந்து ஒரு விவசாயின் மகனாக பிறந்து விவசாயம் வந்து விவசாயம் செய்கிற இன்றைக்கி நாங்கள் நெல் விளைக்கிறோம். ஏன் அந்த நெல்லை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு என் வாயில் சொல்லணும்னு சொன்னால், அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல் அரைச்சி வந்து 10,000 இருக்கும். 10,000த்தில் போட்டு அதில் வந்து எடுத்து ஒவ்வொரு மாதமும் அதை அவிச்சைகளை பார்த்திங்கன்னா எங்கள் சின்னம்மா பெரியம்மாலாம் எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, இன்றைக்கி நெல்லை விற்கிறமாங்கன்னு சொன்னால் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒன்று வாழ்க்கை முறை இருந்துச்சு. வந்து ஹெல்ப் பண்ணி நெல்லை அவிச்சு காய போட்டு 3 நாள் உலர்த்தி அதை மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்ட மில்லில் அரைச்சிக்கு வந்து அதைத்தான் உணவாக சாப்பிட்டாங்க. அப்போ நோய் கிடையாது. இன்றைக்கி விவசாயம் என்ன பண்ணுறோம், நேராக களத்திலிருந்து, அதாவது களம் என்று சொன்னால் நம்ம வயல் இருக்கு இல்லையா, வயலுக்கு பக்கத்துலேயே வந்து களம் இருக்கும். அதாவது நெல் அடிக்கிறது. அதை அடிச்சுட்டு நேராக பாலிஷ் பண்ணுறதில்ல, நேராக கொண்டு விற்றுடுறாங்க. அவள் சாப்பாட்டுக்கு அரிசி பாக்கெட் அரிசி வாங்கிட்டு வராங்க. இப்போ அரிசி வராங்க, அதில் வந்து பாலிஷ் பண்ணி தீட்டப்பட்ட அரிசி. அதில் கொஞ்சம் அந்த நம்ம அந்த அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியினுடைய மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் போன்ற அருமையான பொருட்கள் இருக்கிறது. அந்த அருமையான பொருட்கள் தான் உங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லது. சிறிதளவே இருக்கும், மைக்ரோ மில்லிகிராம் தான் இருக்கும். அது மிக முக்கியமாக தேவை. அதை நம்ம வந்து என்ன பாலிஷ் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், அது நீக்கிறோம். அப்போ 99.9% கெட்ட குளுக்கோஸை சாப்பிட்றப்ப எப்படி நோய் வராமல் இருக்கும். அப்போ அது வந்து நீங்கள் அந்த உணவு மேலாண்மை வந்து மிக 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 முக்கியமானது. உணவு மேலாண்மை மிக மிக முக்கியமானது. அடுத்து வந்து நீங்கள் வந்து இப்போ இன்னொன்று என்ன சொல்லலாம், பட்டர் காஃபியை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் போன தடவை. பட்டர் காஃபி புல்லட் ப்ரூஃப் காஃபின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பாலை நல்லா காய வச்சுட்டு, பசும்பாலை நல்லா காய வச்சுட்டு அதில் வெண்ணெய் போட்டு 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு கொஞ்சம் காஃபி தூள் போட்டு அதில் சீனியோ நாட்டு சர்க்கரையோ போட்டு அதை குடிக்க சொல்லலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். அது ஒரு 3 மணி நேரம் வந்து தாங்கும். பசி 3 மணி 4 மணி நேரம் தாங்கும். அப்போ காலைல சாப்பிட்டீங்கன்னா 1 மணி 2 மணிக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. நம்ம எதுக்காக சாப்பிட்றோம், பசி, ருசி, எனர்ஜி. பசிக்காக சாப்பிட்றோம், ருசிக்காக சாப்பிட்றோம், எனர்ஜிக்காக சாப்பிட்றோம். அப்போ இந்த பட்டர் காஃபி சாப்பிடல உங்களுக்கு வந்து பசி அடங்கிறது, ருசி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எனர்ஜி அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த காலையில் இந்த பட்டர் காஃபி சாப்பிட்டு நேற்று ஈவினிங் வரைக்கும் நான் வந்து எனர்ஜியை வந்து சாப்பிட்டேன். மத்திய நேரம் இல்லை, சாப்பிடவே இல்லை, எனக்கு சோர்வே வரல. ஸோ அது மாதிரியான உணவு பழக்கங்களை சேர்த்துக்கிட்டு வரக்கூடியவங்க
நேராக வந்து நெய்வேலி சென்டர் அல்லது சென்னை சென்டர், பட்டுக்கோட்டை சென்டர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு நாடி பரிசோதனையின் அடிப்படையில் ஒரு புள்ளியை தொட்டு அவங்களுக்கு என்னென்ன சாப்பிட்டு பார்த்துட்டு பண்ணி அனுப்பிடுவோம். அவங்க வந்து இது மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸோ 5 நாளைக்கு வந்து ரிவ்யூ வந்து பண்ணுறப்ப அவங்க நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே சார், சூப்பர். இந்த கொஸ்டின் கேட்கலாமா நான் தெரியல, எந்தெந்த ஸ்டேஜில் இருந்தால் நீங்கள் இந்த கேன்சரை வந்து என்ன ஸ்டேஜில் இருந்து? வெரி குட் கேள்வி. அதாவது எந்த ஸ்டேஜில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே மனிதர்கள் எல்லாருமே கேன்சர் செல்கள் இருக்கும். இந்த செல்கள் வந்து அபரிபதமாக வளர்றதான் கேன்சருடைய இது சொல்கிறோம். இப்போ ஆரம்ப நிலை என்றால் ஈஸியாக குணப்படுத்திடலாம். இல்லை 3rd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ், 2nd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ்னு இருக்குது. இந்த 4th ஸ்டேஜ் ரொம்ப அட்வான்ஸ்டு மோசமான கண்டிஷன். ஸோ இதை கொண்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதாவது என்ன சொல்கிறோன்னா, அவங்க வந்து ஒரு தேதி வச்சுருப்பாங்க, 3 மாதம் 2 மாதம் இருப்பாங்க, நல்ல கிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த 3 மாதம் 4 மாதத்தும் இல்லாமல் அவங்கள வலியும் வேதனையும் போக்கி அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிற உத்தியை வந்து நாங்கள் செய்யலாம். டெஃபினட்டாக செய்யலாம். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. சூப்பர் சார். 4வது ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது படிப்படியாக அந்த வலியெல்லாம் வலி வேதனையை குறைக்கிறோம். சூப்பர் சார். இந்த கேன்சர் வந்தவங்களுக்கு வந்துட்டு இந்த உணவு முறைகள், என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி கேன்சர் ப்ராப்ளத்தால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, சார் சொன்ன மாதிரி தான் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு எங்கே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே நம்ம நெய்வேலி சென்டருக்கு வரணுமா, இல்லை சென்னை சென்டருக்கு வரணுமா, இல்லை பட்டுக்கோட்டை சென்டருக்கு வரணுமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா சார் வந்து எந்த சென்டரில் இருப்பார்னு தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ நிச்சயமாக வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு நீங்கள் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த உணவு முறைகளை பயன்படுத்துவதனால நோய் இருக்கவங்க தான் இந்த உணவு முறையை பயன்படுத்தணும் அப்படி கிடையாது. அதாவது நோய் வராமல் இருப்பதற்கு இந்த உணவு முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த காணொலியை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். நன்றி சார். நன்றி சார். நன்றி. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா. நன்றி.